ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கிற தேர்ட் யூனிட்டு. ஓகேவா? தேர்ட் யூனிட் வந்து என்னென்னா அறிவியல் தொழில்நுட்பம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அறிவியல் ஆத்திச்சூடி. இது எழுதினவர் வந்து யாருன்னா நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக வந்து ஆத்திச்சூடி எழுதினவர் வந்து ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதினது வந்து யாருன்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது வந்து யாருன்னா நெல்லை சு முத்து. ஓகேவா? இதில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவேல வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஆலேருந்து வரைக்கும் வந்து எழுதியிருப்பார். இயன்றவரை அப்படின்னா என்னென்னா முடிந்தவரை, ஒருமித்தினா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் வந்து நெல்லை சு முத்து அவர்கள். ஓகேவா? இவர் வந்து பணியாற்றிய நிறுவனங்கள் வந்து என்னன்னு பார்த்தோன்னாக்கா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் இங்கெல்லாம் வந்து பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் 80க்கும் மேற்பட்ட நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அறிவியலால் ஆய்வோம். இது வந்து பாடநூல் ஆசிரியர் குழுவால் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற ஒரு பாரதியார் கவிதையை பற்றி பார்ப்போம். என்னென்னா, வானை அளப்போம் கடன் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கம் சாத்திரம் கற்போம் அப்படின்ற வரிகளை வந்து யார் எழுதியிருப்பார் அப்படின்னா பாரதியார் தான் வந்து எழுதியிருப்பார். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். இந்த மாதிரிலாம் வந்து பாரதியார் வந்து அப்போவே வந்து கற்பனை பண்ணி வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? இதில் இந்த சும்மா அந்த பாடல் லைன் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், மற்றபடி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கணியனின் நண்பன். இதில் வந்து என்னென்னா ரோபோவை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. 1920 வந்து ஒரு நாடகம் காரல் கபக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செக் குடியரசு நாட்டை வந்து சேர்ந்தவர். ஒரு காரல் கபக்குங்கிறவர் வந்து ஒரு நாடகம் எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் வந்து ரோபோ அப்படிங்கிற வேர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து அடிமை அப்படிங்கிறது தான் மீனிங்கு. தானியங்கி இயந்திரமாக வந்து பிரிட்டானிக்கா கலை களஞ்சியத்தில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 1997 வந்து 7 மே மாதம் வந்து செஸ் கேரிஸ் கேஸ்ப்ரோ அப்படிங்கிற ஒரு செஸ் சாம்பியனை, வேர்ல்டு செஸ் சாம்பியனை வந்து டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து வின் பண்ணியிருக்குமா. எப்போது? 1997 மே மந்த்து. அந்த டீப் ப்ளூங்கிற அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து உருவாக்கின கம்பெனி வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஐபிஎம் கம்பெனி தான் வந்து அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு வந்து என்னன்னு பார்த்தோன்னாக்கா செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உலகில் மனிதர்கள் செய்ய முடியாத இடங்களுக்கு கூட வந்து இந்த ரோபோவை அனுப்பி நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க. எங்கெங்கன்னா பெருங்கடலின் அடி ஆழம், அதுக்கப்புறம் துருவ பகுதிகள். ஓகேவா? இந்த இடத்துக்குலாம் வந்து மனிதர்களால் போக முடியாது. ஆனால் ரோபோக்களை அனுப்பி வந்து நம்ம அந்த இடத்துல கூட ஆய்வு செய்யலான் இருப்பாங்க. வேறு எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உற்பத்தி செய்யறதுக்கு, இந்த பழுது பார்க்குறது, தொழிற்சாலையில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து இப்போ ரேடியேஷன் அதிகமான இருக்கிற இடத்துலலாம் வந்து மனிதர்களால் வேலை செய்ய முடியாது. அப்படி வேலை செஞ்சால் அந்த ஸ்கின் கேன்சர் அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் ரோபோஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேவா? சென்சார் அப்படின்னா அதுக்கு என்ன தமிழ் மீனிங்னா நுண்ணுணர்வு கருவிகள். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. உலகிலேயே முதலாக குடியுரிமை வழங்கப்பட்ட இந்த ஒரு ரோபோ வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா சோஃபியா அப்படிங்கிற ரோபோ தான். அந்த ரோபோக்கு வந்து சோஃபியான்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க. முதல்ல வந்து ஐநா சபையால் வந்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து பட்டம் வழங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த சோஃபியாங்கிற ரோபோட்டுக்கு தான் வழங்கியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒளி பிறந்தது. இதில் வந்து யாருன்னா அப்துல் கலாம் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அப்துல் கலாமோட வந்து குழந்தைகள் வந்து நேர்காணல் வந்து நடத்துவாங்க. அந்த டைட்டில் வந்து என்னென்னா ஒளி பிறந்தது அப்படிங்கிற தலைப்பின் கீழே 10 வயசில் வந்து அப்துல் கலாம் வந்து பறவைகள் வந்து பறக்கும்போது வந்து அதை பார்த்து வந்து அவங்களோட ஆசிரியர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, பறவைகள்லாம் பறக்க முடியுது, நம்மளாம் எப்படி பறக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. நம்மளுக்கும் வந்து நம்மளும் வந்து முயற்சி செஞ்சால் நம்மளாலையும் வந்து பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசிரியர் வந்து ஊக்கம் கொடுத்துருப்பாரு. அதுதான் வந்து இவருக்கு வந்து
இந்த அளவுக்கு வந்து வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். அப்துல் கலாமுக்கு வந்து தமிழில் ரொம்ப பிடிச்ச புக் வந்து எதுனா திருக்குறள் அப்படிங்கிறது தான். அதுலேயும் வந்து ரொம்ப பிடிச்ச குறள் வந்து எதுனா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் அப்படிங்கிற குறள் தான் வந்து ரொம்ப பிடிக்குமாமா. அப்துல் கலாமுக்கு பிடிச்ச இன்னொரு நூல் வந்து லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. இதை வந்து படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சியெல்லாம் வரதா வந்து அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் வந்து போலியோனால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வந்து 300 கிராம் எடையில வந்து செயற்கைக்கால் வந்து அந்த செயற்கைக்கால் பொறுத்துற கருவி வந்து வடிவமைச்சிருப்பார். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 கிலோவில் வந்து இருக்கும். 3 கிலோவிலேருந்து 300 கிராமுக்கு வந்து அந்த வெயிட் வந்து குறைச்சிருப்பாரு. எது யூஸ் பண்ணினா கார்பன் இலையை வந்து யூஸ் பண்ணி அந்த வெயிட்டை வந்து குறைச்சிருப்பாரு. சுதந்திர இந்தியாவோட வெற்றிகளாக அப்துல் கலாம் வந்து என்னத்தை வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உணவில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், தகவல் தொழில்நுட்பத்திலே நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் செயற்கைக்கோள் ஏவும் திறனும் நம்மள்ட்ட இருக்குது, அணு உலை மூலமாக வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுலேயும் வந்து முன்னணியில் இருக்கும், பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அக்னி, பிருத்திவி இந்த மாதிரி ஏவுகணைகளையும் ஏவிட்டோம். அதுக்கப்புறம் ஆளில்லா செயற்கைக்கோளோட எடை இப்போ நிலவுக்கு வந்து இந்தியா அனுப்பின ஆளில்லா செயற்கைக்கோளோட எடை வந்து 525 கிலோ தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா. மனிதரால் கண்டறியப்படுது ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் வந்து இருக்குது. ஸோ அந்த வளத்தெல்லாம் வந்து எப்படி வந்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சோன்னா இன்னும் நம்ம வந்து நல்லா வளர்ச்சி அடையலாம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. அதே மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாளந்தா கல்வி வந்து எப்படி வந்து ஒரு வலுவான கல்வி முறையாக இருந்ததோ அதே மாதிரி இப்பயும் வந்து அந்த வலுவான கல்வி முறையும் வந்து கட்டமைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சக்தி இருக்குது. சூரிய சக்தியை வந்து தாங்குற அளவுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து வடிவமைக்க முடிஞ்சதுன்னா நம்ம வந்து நிலவுக்கு என்ன சூரியனுக்கு கூட போகலாம் அப்படின்னு அவர் அப்போ சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ நிஜமாலுமே நம்ம வந்து சூரியனுக்கு வந்து அந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து ஏவியிருக்கும். செவ்வாய் கோளுக்கும் வந்து மனித இனம் வந்து குடியேறி இருக்கும்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து அவர் சொல்லும்போது அந்த செவ்வாய் கோளுக்கு வந்து அந்த மங்கள்யான் வந்து அனுப்பலை. மங்கள்யானும் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அனுப்பியாச்சு. ஸோ நிறையா வந்து இவர் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன விஷயமும் கூட வந்து இப்போ வந்து நடந்துருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவருக்கு ஒரு பிடிச்ச 2 லைன் வந்து என்னென்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள், வியர்வை 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 இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. இவ்வளோ தான் வந்து அப்துல் கலாம் பற்றி. நெக்ஸ்ட் வந்து சர் சி.வி. ராமன் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க கொஞ்சம். என்னென்னா இவர் வந்து 1921 வந்து மத்திய தரைக்கடல் வழியாக வந்து இங்கிலாந்துக்கு வந்து போவார். போகும்போது ஏன் வந்து கடல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆராய்ச்சி வந்து மேற்கொள்வார். அந்த ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தின பொருட்கள் வந்து பாதரச ஆவி விளக்கு, பென்சின், நிறமாலை காட்டி இது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி ஆராய்ச்சி செஞ்சு ராமன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு விலை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார். 1928 February 28 வந்து அதுக்காக அவருக்கு வந்து அறிவியலுக்கான நோபல் பரிசு வந்து கொடுப்பாங்க. அந்த February 28வது நாளே வந்து தேசிய அறிவியல் நாளாக வந்து இப்போ வந்து அனுசரிப்போம் நம்ம. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். என்னென்னா மொழிக்கு முதல்ல எது வரும், இறுதியில் எது வரும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மொழிக்கு முதல்ல வரும் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்து 12 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். அதுக்கப்புறம் அந்த கா, சா, தா, நா, பா வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஞா வரிசையில் ஓரெழுத்தும், ஞா வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 6 எழுத்தும், வா வரிசையில் 8 எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. டானா, ரா, லா, லா, ரா, ரா, நா இதுவும் வந்து மொழிக்கு முதல்ல வராது. அக்கு மொழிக்கு முதல்ல வராது. ஞா, ஞா, யா, வா இதில் சொல்லப்படாத எழுத்துக்கள். இதில் வந்து 4 எழுத்து, 6 எழுத்து, 8 எழுத்துன்னுலாம் சொன்னோம் இல்லையா. இதில் சொல்லப்படாத எழுத்துக்களும் வந்து மொழிக்கு முதல்ல வந்து வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இறுதி எழுத்துக்கள். இறுதியில் வந்து வர எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோன்னா உயிர்மெய் எழுத்து எல்லாமே வந்து மொழி இறுதியில் வந்து வரும். இங்கு, இன்னு, இந்து, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு இதுவும் வந்து மொழிக்கு இறுதியில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து வந்து உயிரெழுத்து வந்து அளபடை வரும்போது மட்டும் வந்து இடையில வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இறுதியிலையும் வரும், இடையிலையும் வரும். நெக்ஸ்ட்டு இறுதியில் வந்து வராத எழுத்துக்கள் வந்து என்னென்னா உயிரெழுத்து வந்து தனித்து வராது. அளபடையில் இருந்தால் வரும், தனித்து இருந்தால் வராது. கடைசியில் அக்கு வந்து கடைசியில் வராது.
இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இறுதியில் வராது. ஞா அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து இறுதியில் வராது. ஏ வரிசையில் கே நே அதுவும் இறுதியில் வராது. ஓ வரிசையில் நோ வந்து இறுதியில் வந்து வரும். ரிமைனிங் இருக்கிற ஓ வரிசை எழுத்துக்கள் எதுவுமே வராது. நோ அப்படின்னா வந்து என்னென்னா மீனிங் துன்பம் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இடையில் வரது வந்து என்னன்னு பார்த்தோன்னாக்கா மெய்யெழுத்து 18 உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து உயிரெழுத்து அளபடையில் இருக்கும் பொழுது இடையில் வந்து வரும். வராதது வந்து இதில் சொல்லப்படாத எழுத்துக்கள் வந்து மீதி இருக்கிறது எதுவுமே வந்து இடையில் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த கண்டென்ட் ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எந்தெந்த அதிகாரங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா புறங்கூறாமை, அழுக்காராமை, அருளுடைமை, வாய்மை, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை கூறல், விருந்தோம்பல், கல்லாமை, ஊக்கமுடைமை, பயனில்லா சொல்லாமை, அரண், வலியுறுத்தல், ஈகை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, பெரியாரை பிழையாமை, இறைமாட்சி, கல்வி, தெரிந்து செயல்வகை, சுற்றந்தாழல், மடியின்மை, இடுக்கண் அழியாமை. ஓகேவா? இது எல்லாமே வந்து 6th ஸ்டாண்டர்டில் வர்ற அதிகாரங்கள். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து திருக்குறள் மட்டும் வந்து தனி வீடியோவாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.